இன்னைக்கு ஆகஸ்ட் 15 இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ் டே. இந்த நாள்ல நம்ம எல்லாருமே நம்மளும் க்ரோ ஆகி நம்ம நாட்டையும் க்ரோ ஆக்குறதுக்கு நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி நம்ம எல்லாருமே ரொம்ப ஒரு செல்ஃப் கண்ட்ரோலா நம்ம இருந்தோம் அப்படின்னா அது நமக்கும் நல்லது, நாட்டுக்குமே அது ரொம்ப நல்லது அப்படிங்கிறத மட்டும் சொல்லி நம்ம எல்லாருமே நம்ம லைஃப்ல க்ரோ ஆகுறதுக்கு, வீடியோ பார்க்குற நீங்களும் நானும் க்ரோ ஆகுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான ரொம்ப ஒரு முக்கியமான நாள், நம்ம இந்தியாவோட ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நாள்ல ஒரு கேவலமான ஒரு செயலை பண்ண, ரொம்ப ஒரு தரம் தாழ்ந்த வார்த்தைகளை பேசின ஒரு கான்ட்ரவர்சியான விஷயத்தை பத்தி அந்த வீடியோல பேச போறேன். என்ன அப்படின்னா, பிஜேபியோட தமிழக மாநில தலைவராக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய திரு நயினார் நாகேந்திரன் அவங்க வந்து தமிழ்நாட்டு சிஎம் ஜோசப் விஜய் அவங்களோட அம்மாவை பத்தி ரொம்ப தரம் தாழ்ந்த வார்த்தைய பேசியிருக்கிறாங்க. அது இன்னைக்கு ரொம்ப வைரல் ஆயிருக்கு. தாவேக்காவோட சப்போர்ட்டர்ஸ், அப்புறம் தாவேக்காவோட அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லி மற்ற பொதுமக்கள் எல்லாருமே இதுக்கு ஒரு மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு சொல்லி கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு அப்படி அவர் என்ன பேசினாரு, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோல ரொம்ப டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. வணக்கம், நான் ஆனந்த். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த ஜூன் மாசம் நடந்த அந்த ஒரு சட்டப்பேரவை கூட்டத்தொடர்ல விஜய் அவங்க வந்து ரொம்ப ஃபயரா ஒண்ணு பேசினாங்க. இந்த அப்பாவை காணோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த பேசி பதிவு பண்ணாங்க. அது பயங்கர ட்ரெண்ட் ஆச்சு. அப்புறம் அவங்க பண்ண அந்த கை சைகை வேற பயங்கர ரீச் ஆச்சு. அப்புறம் அவரோட ஜனநாயகன் படத்துல கூட அதை வச்சிருந்தாங்க. அது பயங்கரமா அது வந்து ரொம்ப பேசு பொருளாச்சு. ஒரு பக்கம் தாவேக்கா ஃபேன்ஸ், சப்போர்ட்டர்ஸ் இவங்க எல்லாருமே வந்து அதை வந்து ப்ரைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பேச மாட்டான்னு சொன்னீங்கல்ல, நாங்க பேசினப்பதான் நீங்க பதில் சொல்ல மாட்டீங்க, ஓடி போயிருவீங்க அப்படிங்கிற மாதிரியும், நாங்க பேச ஆரம்பிச்சா இதான் நடக்கும், இதனாலதான் பேசுறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த இதை பேசுறது பாத்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட்ல அதுக்கு பிஜிஎம் எல்லாம் போட்டு அது பயங்கர ஒரு கிட்டத்தட்ட ஒரு அதுக்கு ஈக்குவலா எந்த படத்தையும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. அந்த மாதிரி அதை ஒரு மாஸ் மொமெண்டா கிரியேட் பண்ணிட்டாங்க ஃபேன்ஸ். அப்படிலாம் பண்ணி ஒரு பக்கம் அது பயங்கரமா ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் அரசியல் விமர்சகர்கள், ஒரு நடுநிலைவாதிகள் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது ரொம்ப தவறான ஒரு வார்த்தை. சட்டப்பேரவைக்குள்ள இருக்கிற ஒருத்தரை பத்தி பேசலாம், இல்லாத ஒருத்தரை பத்தி பேசுறது ரொம்ப அநாகரிகம். அது இந்த மாதிரியான ஒரு கை சைகை, ஒரு இந்த மாதிரி கை சைகை காமிச்சாங்களே, இதுக்கு பதிலுக்கு அடுத்த கூட்டத்தொடர டிஎம்கே சேர்ந்தவங்க எல்லாருமே ஏதாவது கை சைகை காமிச்சா என்ன பண்ணுவீங்க? இதுக்கு சபாநாயகர் வேற பெர்மிஷன் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பு என்னதான் அதை வந்து ஒரு மாஸ் மூமெண்டா கிரியேட் பண்ணி சூப்பரா செலிப்ரேட் பண்ணாலும், இன்னொரு தரப்பு வந்து அதை வந்து தவறு இப்படி பண்ணிருக்க கூடாது. ஒரு முதலமைச்சர் அப்படின்னா இந்த மாதிரியானதை இது பண்ணிக்க கூடாது. அவங்க பண்ண தப்பு, போன ஆட்சியில் நடந்த தவறுகளை கண்டிப்பா சுட்டி காட்டியிருக்கணும், நடந்துச்சு அப்படின்னு. அதை விட்டுட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றது திரைப்படம் கிடையாது, அவர் இன்னும் அந்த படத்தோட மோகத்துல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சில பேர் இது பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த பழைய பிரச்சனையை தூக்கி இன்னைக்கு கமலாலயம் பிஜேபியோட தமிழ்நாடு மாநில தலைமை கட்டிடத்துல ஒரு மீட்டிங் நடக்குது. ஒரே நாடு 2.0 அப்படிங்கிற ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்ல திரு நயினார் நாகேந்திரன் அவங்க வந்து பேசுறாங்க. ஓகேவா? பேசுறப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பழைய பிரச்சனைய தூசி தட்டுறாங்க. அப்பாவை காணோம்னு சொன்னாரே, அப்பாவை காணோம்னா சட்டப்பேரவைகளை கேட்கக்கூடாது, அவங்க அம்மா கிட்ட போய் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியான இந்த வார்த்தையை பதிவு பண்றாரு. உங்க அம்மா கிட்ட போய் நீங்க கேட்கணும் அப்பா எங்க அப்படின்னு, அப்படிங்கிற மாதிரியான ஒரு அவரோட அம்மாவை, அதாவது விஜய் அவர்களோட அம்மாவை பேசுற மாதிரியான இந்த மாதிரி வார்த்தைய ஒரு தொண்டன் பேசினாலே ரொம்ப தவறு. பிஜேபியோட அடிப்படை தொண்டன் இல்ல வேற யார், டிஎம்கே எந்த கட்சியை சேர்ந்த ஒரு அடிப்படை தொண்டர் பேசினாலே அது ரொம்ப தவறான விஷயம். ஆனா ஒரு தமிழ்நாடு மாநில பாஜகவோட தலைவர் இந்த மாதிரியான வார்த்தையை ஒரு பொதுவெளியில வைக்கிறாங்க அப்படின்னா அது எப்படி? இது எப்படி? அப்ப அதாவது பிஜேபிய ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிற சில யங்ஸ்டர்ஸ் இருப்பாங்களே, அவங்களுக்குலாம் இதை அவங்க ஃபாலோ பண்ண என்ன ஆகும்? இதை அவங்க ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா அப்ப என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து ஐடி இல்லாதவன், அதாவது இந்த பேர் இல்லா பூச்சின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பாங்க, அவனுக்குன்னு எதுவுமே இருக்காது, சும்மா பேருக்கு ஏதாவது பேர்ல வச்சு அவன் திட்டிக்கிட்டு இருப்பாங்க கமெண்ட்ல. அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய பொறுப்புல இருக்காங்க. எவ்வளவு பாரம்பரியமான ஒரு பிஜேபிங்கிற ஒரு பார்ட்டி, நேஷனல் பார்ட்டி, அந்த பார்ட்டில இருக்க ஒருத்தவங்க இப்படியா தவறான வார்த்தைகளை பயன்படுத்துறது? அப்படி இதுக்கு இப்போ அந்த வீடியோ வைரல் ஆகி எல்லாருமே இது பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா மன்னிப்பு கேட்கலாம் போறான்னு நினைக்கிறேன். ஏன்னா இது முதலும் இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் அப்படி பேசிட்டாங்க, ஏதோ ஒண்ணு சொல்ல வந்து தவறா கன்வே ஆயிடுச்சு அப்படின்னா சரி ஏதோ அப்படிங்களாம். இது செகண்ட் டைம். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி விஜய் அவங்க அரசியலுக்கு வர போறாங்க அப்படிங்கிற அந்த டைம்ல அவரையும் ஒரு நடிகையும் சம்பந்தப்படுத்தி பேசுனது எல்லாமே ரொம்ப கீழ்த்தனமா இருந்துச்சு.
அதுக்கப்புறம் அதுக்கு மன்னிப்பு கேட்டாங்க. அப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா அது கண்டிப்பா வைரல் ஆயிரும். வைரல் ஆச்சு அப்படின்னா நம்ம அதுக்கு அடுத்து நம்ம எப்படி சொல்ல, நம்மளும் ஒரு ஒரு ஸ்பாட் லைட்ல இருக்கிற மாதிரில. இப்ப இன்னைக்கு கமலாலயம்ல இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது எத்தனை பேருக்கு தெரியும்? அவ்வளவு ரொம்ப பிரபலமான நியூஸ் அன்னைக்கு கிடையவே கிடையாது. விஜய் அவங்க இன்னைக்கு கொடி ஏத்துனது, கோட்டையில கொடி ஏத்துனது, அப்புறம் கோட்டையில கொடி ஏத்தி அவங்க நடந்து வந்து சுத்தி அந்த மக்களை சந்திச்சு வணக்கம் வச்சது எல்லாமே இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இன்னைக்கு ரொம்ப பயங்கர ட்ரெண்டிங்கா இருக்கு. அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரியான, அதாவது நம்மளும் ஒரு மக்கள் மத்தியில நம்ம இருக்கிறோங்கிற நம்ம பிரசன்ஸை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக பண்றாங்களான்னு தெரியல. ரொம்ப கீழ்த்தனமான வார்த்தையா இருக்கு. இதை இன்ஸ்டாகிராம்ல இப்ப விஜய் சாரை வந்து எவனாவது திட்டி போட்டானா அவன் திட்டுவான். டிவிகே ஃபேன்ஸ் திட்டுவான். இதே வார்த்தைய டிவிகே ஃபேன்ஸ் திட்டுவான். நம்ம ஏதாவது ஒண்ணு போடுறீங்க, விஜய் சார் அகைன்ஸ்டா அவர் பண்ண தப்ப நீங்க சுட்டி காட்டுறீங்க அப்படின்னா அவன் திட்டுவான் நம்ம ஃபேமிலியை பத்தி. இந்த மாதிரியான வார்த்தைகள் போட்டுவான். அவனுக்கும் திரு மதிப்பிற்குரிய நைனா நாயந்தவங்களுக்கு வித்தியாசம் இல்லையா? இந்த மாதிரி நம்ம பேசிக்குவோம், பேசுவோம், மன்னிப்பு கட்டலாம் நினைச்சிட்டு இருக்காங்களா? எப்படி இது வந்து ஒரு தப்பான ஒரு எக்ஸாம்பிள் ஆயிராதா? இல்ல நம்ம என்னாலும் பேசிக்கலாம், பேசுனதுக்கு அப்புறம் சாரி கேட்டலாம் அப்படிங்கிற மாதிரியா? என்ன ஒரு பெரிய பெரிய தலைவர்களா இருக்கீங்க. நான் ஆல்ரெடி போன வீடியோ அதை பத்தி தான் போட்டிருப்பேன் நினைக்கிறேன். முக்கியமான தலைவர்களா இருக்கீங்க, பல வருஷமா அரசியல் இருக்கீங்க, நீங்க இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துறதா? சின்ன பசங்க பேசினா கூட சின்ன பையன் அவனுக்கு என்ன தெரியும், நம்ம அரசியல் எத்தனை வருஷமா நம்ம ஒரு ஒரு பெரிய ஒரு மெச்சூர்டான பொலிட்டீஷியன் அப்படின்னா நீங்க எல்லாம் பேசலாமா? இந்த மாதிரியான வார்த்தை, அதுவும் மூணா சம்பந்தமே இல்லாம விஜய் அவங்க ஆட்சி தப்பு இருக்கு அப்படின்னா விஜய் அவங்க பேசலாம், அதுக்கு நம்ம எல்லாருக்குமே ரைட்ஸ் இருக்கு. ஆனா அந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப கண்ணியமான வார்த்தைகளா இருக்கணும். ரொம்ப ஒரு அதுல ஒரு இது இருக்கணும், சுய ஒழுக்கம் இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். விஜய் அவங்க ஆட்சியில இருந்தா, அதாவது பெரிய பெரிய தவறு நடந்துகிட்டு இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த லாக்அப் டெத்னு ஒன்று நடந்துச்சு நாகர்கோவில்ல, சபரிவர்மன் அப்படிங்கிற ஒரு கேஸ். அதுக்கு அந்த டைம்ல விஜய் அவங்க வந்து இந்த ப்ளூ ஷர்ட் போட்டது, விஜய் அவங்க வேஷ்டி கட்டி வந்தது, அதை ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. இதை நம்ம சுட்டி காட்டலாம். நாடு வேற ஏதோ பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கு, ஆனா இவங்க எல்லாருமே இவரை சிம் பண்றதுல இவரை ஃபிளட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கியூட்டி பத்தி அண்ணன் இன்னும் கியூட்டாவே இருக்கிறாரு, குழந்தையாவே இருக்கிறார் அப்படின்னு ட்ரெண்ட் பண்ணிருக்காங்க. இதை சுட்டி காட்டலாம். இதை வந்து எந்த அளவு ஒரு ஒரு நாகரிகமா அது கண்டனம் தெரிவிக்கலாம், அதெல்லாம் பண்ணலாம். அதை விட்டுட்டு தனிப்பட்ட முறையில குடும்பத்தையே பேசுவாங்க, அம்மாவோ அப்பாவோ மனைவியோ குழந்தைகளையே பேசுவாங்க. இந்த மாதிரி வார்த்தைகள் தவறு இல்லையா? அதுவும் எனக்கு ஒரு அடிமட்ட தொண்டன், ஒரு பிஜேபி அடிமட்ட தொண்டன் சொல்றதுல எனக்கு எந்தவித ஆச்சரியமும் கிடையாது. ஏன்னா அடிமட்ட தொண்டர்கள் பெருசா அரசியல் பழக்கப்படுத்திருக்க மாட்டாங்க, அவங்க அப்படிதான் இருப்பாங்க, ஏதோ ஒரு கோவத்துல பேசுறாங்க. ஆனா எல்லாத்துக்கும் முன்மாதிரியா ஒரு மாநில தலைவர் வந்து இந்த மாதிரியான வார்த்தைகள் வைக்கிறது எப்படி நினைக்கிறீங்க? வீடியோ பாக்குறீங்க நீங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. விஜய் அவங்க மேல விமர்சனம் இருக்கணும் கண்டிப்பா. அவங்க பண்ண எல்லாத்தையும் கட்டலாம் சொல்லல. தேர்தல் வாக்குறுதியில கொடுத்ததெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து லைட்டா எப்படி சொல்ல, சிலதை வந்து கட் பண்ணி இது பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களே, அந்த விவசாயிகள் கடன் தள்ளுபடி பண்ண இந்த மாதிரி இதெல்லாம் கண்டிப்பா நம்ம கேட்கணும். அதை கேட்கறதுக்கு ஒரு முறை இருக்குன்னு தான் சொல்றேன் நான். கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக இஷ்டத்துக்காக திட்டுறது அவங்கள, இந்த மாதிரியான வார்த்தைகள் எப்படி இந்த ஊர் நாட்டுல பேசுற மாதிரி பேசிட்டு இருந்தா அது எப்படி கரெக்ட்? எப்படி இது? இது கீழ இருந்து ஒரு கூட்டம் வந்து பிஜேபியோட தொண்டர்கள் கண்டிப்பா இருந்திருப்பாங்க, அவங்க ரசிச்சு இருப்பாங்களா? நம்ம ஒரு ஒரு முக்கியமான இடத்துல இருக்கணும், நம்ம ஒரு முக்கியமான ஒரு பேச்சு, ஒரு ஸ்பீச் நீங்க நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம கீழே இருக்கிறவங்கள எந்த வகையிலுமே நம்மளோட கருத்து இன்ஃபுளுன்ஸ் ஆகும். கண்டிப்பா நம்ம முக்கியமான கருத்து பேசுறோம்னா கண்டிப்பா அவங்க இன்ஃபுளுன்ஸ் ஆவாங்க. எப்படிப்பட்ட முக்கியமான கருத்தை நம்ம சொல்லணும் அப்படிங்கிறத விட்டு இந்த மாதிரியான தரம் தாழ்ந்த கருத்துக்களா பேசுறது எதுக்கு? இந்த பழைய பிரச்சனையை தூக்கி தட்டணும் சம்பந்தம் இல்லாம இன்னைக்கு, இதுதான் பெரிய கேள்வியா இருக்கு. ஆல்ரெடி ஒரு பக்கம் பிஜேபி சேர்ந்த ஒருத்தவங்க கிட்ட கேக்குறாங்க, கேட்டதுக்கு வானதி ஸ்ரீராம், அவங்க வானதி சீனிவாசன் அவங்க தான் நினைக்கிறேன், சரியா தெரியல, இந்த மாதிரி பிஜேபியும் டிஎம்கேவும் அலையன்ஸ் வைக்க சான்ஸ் இருக்கு அப்படின்னதுக்கு கேட்டதுக்கு, அதாவது அரசியலை பொறுத்தளவு நிரந்தர எதிரியும் இல்ல, நிரந்தர நண்பனும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை பதிவு பண்ணியிருந்தாங்க. அவங்க சொன்னது, இன்னைக்கு ஸ்டாலின் சாருக்கு சப்போர்ட் பண்ணி நயினார் நாகேந்திரன் அவங்க பேசினது, இதெல்லாம் இந்த டாட்ஸை கனெக்ட் பண்றப்ப ஒருவேளை இருக்குமோ பிஜேபியும் டிஎம்கே அலைன்ஸ் வைக்க போறாங்களோ? ஏன்னா காங்கிரஸ் இனிமே நாங்க டிஎம்கே அலைன்ஸ் இல்லன்ட்டாங்க, நீ கண்டினியூஸா இனிமே நாங்க தமிழ்நாட்டு அரசியல் வந்து நாங்க தாவேக்கா கூட தான் அப்படின்ட்டாங்க. அப்படிங்கிறப்ப 2029 எலெக்ஷன் வரப்போகுது, அதுக்கு தாவேக்கா கூட தான் வைப்பாங்க, சந்தேகமே இல்லை. அப்படிங்கிறப்ப
டிஎம்கேக்கு வந்து ஆல்ரெடி கூட்டணி கட்சிகள் இல்ல. விசிகா திரும்பவும் தாவேக்காவோட விட்டு 2031ல இவங்க கூட அலைன்ஸ் வைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஐயுஎம்எல் வர மாட்டேன்ட்டாங்க. ஐயுஎம்எல் நீமே நாங்க இவங்க கூட தான் பயணிக்க போறோம்ட்டாங்க. அப்போ திமுக கூட ஆல்ரெடி கூட்டணியில இருந்த கட்சிகள்ல 2 கட்சி நீ இப்பவே இல்லன்னு தெரிஞ்சு போச்சு நமக்கு. 2026ல தெரிஞ்சிருச்சு. ஐயுஎம்எல் இனிமே கிடையாது, காங்கிரஸ் கிடையாது. விசிகா வரது ரொம்ப கஷ்டம். அமைச்சரவை இடம் கொடுத்தாங்க, அமைச்சரவையில் அவங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட கூட்டணி கட்சிகள் அந்த அளவு மதிக்கிறாங்க, இப்படிலாம் இருக்கு அப்படிங்கிறப்ப இந்த அலைன்ஸை பிரேக் பண்ணிட்டு நம்ம வெளியே வரணுமா அப்படிங்கிறது அவங்களுக்கு பெரிய டவுட். எதுக்கு இதை பிரேக் பண்ணிட்டு நம்ம டிஎம்கே கூட சேரணும், அப்படிங்க என்ன நமக்கு கான்ஃபிளிக்டா இருக்கு அப்படின்னு யோசிப்பாங்க. இல்ல, இது போக சிபிஐ சிபிஎம் மட்டும் தான் இருக்காங்க. அவங்களோட நிலைப்பாடு வேற. அவங்க வந்து யாருக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க, கொள்கை ரீதியா அவங்களுக்கு தப்புனா தப்பு அப்படிங்கிற மைண்ட் செட் இருப்பாங்க. அப்படிங்கிறப்ப அவங்க மேபி டிஎம்கே கூட வைக்கலாம். அப்படின்னாலுமே கூட்டணியே இல்லாம திமுகனால 234 தொகுதிகள்ல போட்டி போட்டு ஜெயிக்க முடியுமா? இதுதான் இப்ப கேள்வி. மற்ற கட்சிகள் தேமுதிக இருக்கிறாங்க, ஓகே. தேமுதிக உறுதியா இருப்பாங்க சொல்ல முடியுமா அடுத்த எலெக்ஷன் வரைக்கும்? 2031 எலெக்ஷன் வரைக்கும் தேமுதிக 31லயும் தேமுதிகவும் டிஎம்கே வந்து அலைன்ஸ்ல இருப்பாங்கன்னு சொல்ல முடியுமா உறுதியா? நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஒருவேளை இது பிஜேபி வந்து டிஎம்கேவை சப்போர்ட் பண்றதுக்கான ஒரு நிலைப்பாடு தான் இன்னைக்கு நயினா நாயந்தவங்க வந்து முக ஸ்டாலினுக்காக பேசியிருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி கேள்வி வருது. நீங்க இதை பத்தி நினைக்கிறீங்க? நயினா நாயந்தன் அவங்களோட இந்த ஸ்பீச்சை பத்தி நீங்க நினைக்கிறீங்க? குறிப்பா இந்த வார்த்தை பிரயோகத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.